Friends, welcome to Maddie Lifestyle. கண்டிப்பாக Maddie Lifestyle சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, 2020 பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு தான் போக போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து நம்ம பாண்டிச்சேரி போகும்போது ஈசிஆர் ரோடு வழியாக தான் போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா ரோடு ஓரத்தில் பீச்சால் சூப்பராக இருக்கும். நமக்கு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ட்ராவலாக இருக்கும் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில் முக்கியமான பிளேசஸ்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் ஆசிரமம், விநாயகர் கோவில், இதெல்லாம் பீச்சு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பிளேசஸ். ஆனால் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாது. முக்கியமான பிளேசஸில் ஆரோவில் ரொம்ப முக்கியமான பிளேசஸ். அது ஒரு பெரிய ஏரியா. அந்த இடத்துல பேக்கரி, ஹோட்டல்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். பொதுவாகவே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பாண்டிச்சேரியில் நம்ம தமிழ் மக்கள்களோடையும் ஃப்ரெஞ்ச் பீப்புள்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகும்போதே தெரியும். நிறைய ஃபாரினர்ஸ் அங்கே போய் பார்க்கலாம். நான் ஆரோவில்ல நிறைய எலக்ட்ரிக் சைக்கிள்ஸ் பார்த்தேன், எலக்ட்ரிக் பைக்ஸ் பார்த்தேன். அங்கே அது ரெண்ட்டுக்கு நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஸோ இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் பார்த்திங்கன்னா ஆரோவில்ல பேக்கரி போனோம். அது ரொம்ப ஃபேமஸ் பேக்கரி. நம்ம சென்னையில் எந்த பிளேஸில் போனாலுமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரி சாப்பிட்டோன்னா நம்ம ரொம்ப பிடிக்கும் பொதுவாகவே நமக்கெல்லாம். பட் அங்கே ஒரு 2 வெரைட்டி வச்சுருக்காங்க. ஒன்று 60 rupees, ஒன்று 90 rupees. 60 rupees மீடியம் பேக், 90 rupees லார்ஜ் பேக். 60 rupees பேக் தான் வாங்கினோம். பார்த்தீங்கன்னா அதுவே அவ்வளோ கொடுத்துருந்தாங்க. எங்கள் 3 பேர்த்தால் சாப்பிடவே முடியல. ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கரியில் அவங்களே விளைவிக்கிற அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வச்சு தான் சாலடாக இருக்கட்டும், அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரையாக இருக்கட்டும், பர்கராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டுமே எல்லாமே அந்த இடத்துலையே விளைவிக்கிற அந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸை வச்சு தான் இந்த பேக்கரி ஃபுல்லாக நடத்துகிறாங்க. ஸோ இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏரியாவும் பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியலாக இல்லாமல் நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக, சுற்றியில் மரம், டேபிள் சேர்லாம் இல்லாமல் பெஞ்ச் மாதிரி போட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அந்த பேக்கரி. கேக்கெல்லாம் சொல்லியே ஆகணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கேக்கெல்லாம் சான்ஸே கிடையாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. எல்லாமே அங்கே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மைதா யூஸ் பண்ண மாட்டாங்களாம், வீட்டு தான் யூஸ் பண்ணுவாங்களாம். ப்ரெட்டு அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம 2 days பிஃபோராகவே நம்ம ஆர்டர் பண்ணால் தான் நமக்கு அங்கே ப்ரெட்டு நம்ம வாங்கிக்க முடியுமா. ஸோ அந்த அளவுக்கு அந்த பேக்கரி வேறு லெவலுங்க. ஸோ கண்டிப்பாக பாண்டிச்சேரி போனீங்கன்னா ஆரோவில் பேக்கரி விசிட் பண்ணிவிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு பாண்டிச்சேரியில் நாங்கள் எந்த இடத்துக்கு போனோன்னா ஆரோவில்ல உள்ள மாத்ரி மந்திர் அப்படிங்கிற ஒரு பிளேசஸ் தான் போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குளோபு. அந்த குளோபுக்குள்ளே ஒரு கிறிஸ்டல் அது ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலி. அங்கே மெடிடேஷன் எல்லோரும் மெடிடேஷன் பண்ணுவாங்க. அந்த இடமே பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நாங்கள் இப்போ கார் பார்க்கிங்கில் தான் இருக்கோம். அப்படி க்ளீனாக வச்சுருக்காங்க. இவ்வளோ பீப்புள்ஸ், அதை டூரிஸ்ட் பிளேஸ் தான், நிறைய பீப்புள்ஸ் போகிறாங்க, அவ்வளோ பேர் போகிறாங்க. பட் ஆனால் க்ளீனாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நம்மளோட தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. ஏன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இவ்வளோ க்ளீனாக இருந்து நான் பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ ஓகே, கார் பார்க்கிங் அதுக்கப்புறம் என்ட்ரான உடனே நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்திங்கன்னா ஒரு நர்சரி இருக்குது. ஸோ இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஆர்கானிக். ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்துச்சு. சீட்ஸாக இருக்கட்டும், அந்த பிளான்ட்டாக இருக்கட்டும், பிளான்ட்டுக்கு வேண்டிய உரம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்கானிக்கில் தான் வச்சுருக்காங்க. அங்கே டிஃப்ரெண்ட்டாக ஒரு கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சு. அந்த கலரிங் கூட கெமிக்கல்ஸ் கிடையாது, எல்லாமே ஃபுட் கலர்லேருந்து அழகாக எடுத்து ஆர்கானிக்காக யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப டீசெண்டாக சூப்பராக இருந்துச்சு. அந்த ஏரியாவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நல்லா நான் போன டைம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காற்று, பயங்கரமாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு அந்த நர்சரியும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே நடக்க ஆரம்பிக்கணும். உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே நாங்கள் பே பண்ணலை, ஃப்ரீ தான். ஸோ அப்படியே நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். அது பார்த்திங்கன்னா 2 சைடும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக மரம்,
செடி, நல்ல தண்ணி, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏதோ காட்டுக்கு நடுவில் நடக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து நல்ல செடி கொடி, அந்த நடுவில் நான் தண்ணி, ஒரு குட்டி பிரிட்ஜு, அந்த மாதிரி நடக்கிறதுக்குலாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நடந்தோம். நாங்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அவங்களோட ஸ்டோரிஸ் எப்படி உருவானதுன்னு சொல்லிட்டு நிறைய போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க. நான் இயர் பை இயர் நான் வந்து அந்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்து நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியலன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணி பாருங்கள். ஸோ மாத்ரி மந்திருங்கிறது என்னென்னா ஒரு குளோப் மாதிரி இருக்குது, ஒரு கோல்டன் கலரில் குளோப் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே இன்சைடில் இப்போ யாருமே கொரோனானால அலோடு இல்லை. ஃப்யூச்சரில் அலோவ் பண்ணலாம். அந்த கிறிஸ்டலை பார்க்கணுன்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. அதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக வந்து குட்டியாக வந்து ஆக்சுவலி ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப அந்த இடமே பார்த்தீங்கன்னா லைப்ரரியோடையும் ரொம்ப காமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு குப்பை கூட இல்லை, க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம போனாலுமே அந்த நீட்னஸையும் அந்த இதையும் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். 2 சைடுமே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கே பார்த்தா தெரியுது பாருங்கள். பயங்கரமாக வந்து நிறைய செடி, நிறைய மரம். ஸோ அதில் நிறைய நமக்கு தெரியாத மூலிகைலாம் கூட இருக்கும். ஸோ அதெல்லாமே நமக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ அங்கங்கே அந்தந்த ஸ்டோரிஸ் மாதிரிலாம் வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ஒரு 1.5 hours அப்படியே நடந்தோம். அவ்வளோ தூரம் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா பஸ் அவங்களே ஃப்ரீ பஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. என்ட்ரன்ஸில் கொண்டு வந்து விட்டுடுறாங்க அந்த பஸ்ஸு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து லஞ்சே சாப்பிட்டோம். நாங்கள் லஞ்ச் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். அதனால் எங்களுக்கு தெரியல. நாங்கள் நடந்ததில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பசி எங்களுக்கு. இன்சைடில் வந்து ஃபுட்டு எதுவுமே சேல் கிடையாது. வெளியில் வந்தால் தான் நமக்கு வந்து ஃபுட்டு எல்லாமே. இன்சைடில் ஹோட்டல்ஸ் எதுவுமே கிடையாது ஆக்சுவலி. ஸோ வந்து நம்ம போகும்போது தண்ணி வேறு ஏதாவது வேணும்னா கூட நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். அங்கே ஒன்றும் அந்தளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. ஆனால் குப்பை மட்டும் போடாமல் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் நம்ம தான் ஆக்சுவலி. ஏன்னா அங்கே அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து மதிப்பு கொடுத்து நம்மளும் வந்து குப்பை போடாமல் வச்சுருக்கணும். இது வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. வருஷாவும் நல்லா என்ஜாய் பண்ணால். ரொம்ப தூரம் நடந்ததுக்கு அப்புறம் தாங்க எங்களுக்கு வந்து அந்த குளோபே தெரிஞ்சிச்சு. அது பார்த்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கு கண்டிப்பாக ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சு. அப்படியே கோல்டன் கலரில் மினுன்னு இருந்துச்சு. ஒன்றே எங்களால் உள்ளே போய் பார்க்க முடியல. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சுற்றியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரெட்டு கலரில் வந்து ரெட்டு சாண்டு, செம்மண் சொல்லுவோம் இல்லையா, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போதே. ஓரளவுக்கு வந்து மனசு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. பட் ஒரு சின்னது என்னென்னா உள்ளே போய் பார்க்க முடியாது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் உள்ளே போய் பார்ப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வருஷாவும் வந்து கேட்டுகிட்டே இருந்தா வா உள்ளே போய் பார்க்கலான்ட்டு. பட் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கொரோனாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உள்ளே போய் பார்ப்பேன். அந்த கிறிஸ்டலை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ரிட்டர்ன் வந்தாச்சு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பசி. நல்ல வேளை வீட்டிலேருந்து லஞ்ச் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அங்கேயே அழகழகாக பெஞ்சாக போட்டு வச்சுருக்காங்க. அங்கேயே சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் சஜஷனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. பை பை. டேக் கேர்.